ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திபிஹி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சாத்தனூருங்கிற கிராமத்தில் பெரியவா சாதுர்மாசிய விரதம் இருக்கார். சாதுர்மாசிய விரதத்தை பற்றி பார்த்தோம். திரளான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வருவா. இந்த சாதுர்மாசிய காலத்தை ஒரு சன்னியாசிக்கு நம்ம என்ன கொடுத்தாலுமே ஒரு புண்ணியம் உண்டு. ஒரு அரிசி, தானிய வகைகள், காய்கறிகள், நம்மால் என்ன திரவியம் கொடுக்க முடியுமோ காணிக்கையாக கொடுக்கணும். இந்த காலத்தில் கொடுத்தா கூடுதல் சிறப்பு. ஒரு சிவபெருமான எல்லா நாட்களும் போய் வணங்கலாம் அப்படின்னாலும் ஒரு திங்கட்கிழமை, ஒரு பிரதோஷ தினம், ஒரு திருவாதிரை அன்னைக்கு இன்னைக்கெல்லாம் தரிசனம் பண்ணுறது கூடுதல் விசேஷம் சொல்லி. அதுபோல் சன்னியாசிக்கு எல்லா நாட்களும் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னாலுமே இந்த சாதுர்மாசிய காலத்தில் நம்ம எதான முடிஞ்சதை சன்னியாசிக்கு கொடுக்கணும். அந்த சாதுர்மாசிய விரதம் தான் சாத்தனூர் கிராமத்தில் பெரியவா இருக்கு. இந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் ஒரு இடத்த கொடுத்து, பெரியவா நீங்கள் இங்கே தங்கிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு சௌகரியமாக இங்கே நடக்கும் அப்படின்னு சகல ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தார். சாதுர்மாசிய விரதம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச மகாபிரிவா இங்கிருந்து கிளம்பணும். முடிஞ்சவொடனே கிளம்பிடுவார், அடுத்த இடத்துக்கு கிளம்பிடுவார். ஆனால் இந்த பெரியவா கிளம்ப போகிறார் இல்லையா, கிளம்ப போகிறப்ப இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார் இல்லையா, பெரியவளுக்கு இடத்த கொடுத்தார் இல்லையா, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு வருத்தம். என்ன வருத்தமாக இருக்கும்? பெரியவா கிளம்ப போகிறார். இவ்வளோ நாளாக பெரியவா இங்கே இருந்தார். சாதுர்மாசிய விரதம் இருந்து பூஜை பண்ணி வர பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணி ஒரு நடமாடும் தெய்வத்தை இத்தனை நாட்களாக நம்ம தினமும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். சந்தோஷம் தானே அது. கிளம்பும் போது அவர் 2 பேருக்கு வருத்தம். என்ன அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஓனருடைய மனைவி இருக்கா இல்லையா, பயிஷ்டை, அதாவது வீட்டுக்கு விலக்கு. பெரியவா சாதுர்மாசியம் இருந்து முடிஞ்சு கிளம்ப போற அடுத்த நாள் கரெக்டாக நம்ம ஆத்துல இல்லை, தீட்டுன்னு சொல்லுவோம், பயிஷ்டை. அப்ப சன்னியாசியை பார்க்க முடியாது. அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு மனசுல வருத்தம்னா, மகாபெரியவா இவ்வளோ நாள் இருந்தார், நம்ம கிரகத்தில் இருந்தார், நம்ம அத்தனை பேருக்கும் அத்தனை சந்தோஷமா இருந்தது. ஒரு மகான் இருக்காருன்னா சும்மாவா, அதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வாது. மனுஷால தான், மனுஷால சொல்லுவோம் இல்லையா, நல்ல எண்ணம் கொண்டவாள் இருக்கா, கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறவா அதை விட அதிகமாக இருக்கா. சில பேர் சொல்லுவா, அவன் நம்ம வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது, அவன் மனசு ஃபுல்லாக துஷ்ட எண்ணம், யாரும் நன்னா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது, அவன் நம்ம கிரகத்துக்கு வந்தான்னா ஆகவே ஆகாது, அவனை விட்டுறக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவே கூடாது அப்படின்லாம் சில பேர் சொல்கிறோம். மனுஷாலில் பார்த்தீங்கன்னா மனிதர்களில் பலவிதமான பாகுபாடுகள் உண்டு. ஒருத்தர் போல ஒருத்தர் கிடையாது. நீங்க பாருங்க, மிருகங்கள்ல பாருங்களேன், யானை கூட்டம்னா யானை கூட்டம் எல்லாமே ஒன்னாத்தான் இருக்கும், ஒன்னாத்தான் போகும். அது ஒரு லீடர் போகும், பின்னாடி எல்லா யானையும் போகும், 70-80 யானை போகும். காட்டிலெல்லாம் சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் இருக்கிற சைடில், கோயம்புத்தூர் இந்த மருதமலை அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னைக்கான யானை அப்படியே கூட்டமாக கிராஸ் பண்ணும். ஒரு யானையை பின்பற்றி எல்லாமே போகும். குரங்குகள் பார்த்தா கூட்டமாக இருக்கும். அந்த லீடர் குரங்கு என்ன சொல்றது அது எல்லா குரங்கும் கேட்கும். எறும்புகள் பாருங்க சாரி சாரியாக போகும், மான்கள் சாரி சாரியாக போகும். ஆனால் மனிதர்கள் சாரி சாரியாக போனாலுமே அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும்
ஒவ்வொரு விதமான மன ஓட்டம். அதான் ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் தாட்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒன்று நினைப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா மகாபெரிவா சாதுர்மாசியம் இருக்க அந்த பெண்மணிக்கு மனசுல வருத்தம், பெரியவா கிளம்ப போறதுனால. ஏன் கிளம்ப போறதுனால வருத்தம் அப்படின்னா, வீட்டில் இல்லை, விளக்குன்னு சொன்னோம், பெரியவாளை பார்க்க முடியாது, பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது. இத்தனை நாளா நம்ம வீட்டில் இருந்த மகாபெரிவாளை கொண்டாடினோம். அவர் இங்கிருந்து புறப்படுகிற போது அவருக்கு ஒரு நமஸ்காரம் நம்மளால பண்ண முடியலையே, இந்த மகன் கிளம்ப போகிறாரே அப்படின்னு அந்த அம்மாவுடைய மனசுல இருக்கும். ஒரு உண்மையான பக்தரது மனசுல இருக்கக்கூடிய வருத்தத்தை, மன ஓட்டத்தை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதே தவிர ஒரு மகானால புரிந்து கொள்ள முடியும். மகாபெரிவா என்ன பண்ற, திடீர்னு இன்னைக்கு புறப்பட வேண்டியவர் கேம்பை காலி பண்ணி அடுத்த ஊருக்கு போகணும். அப்ப இந்த ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டுட்டு, நான் இன்னும் ஒரு 5 நாள் இங்கே தான் இருக்க போறேன் அப்படிங்கிற. நான் இன்னொரு 5 நாள் இங்கே தான் தங்கியிருக்க போறேன். இது வரைக்கும் ஒரு சாதுர்மாசியம் முடிஞ்சாச்சுன்னா மகாபெரிவா கிளம்பிடுவார். அதான் அவருடைய ரொட்டீன். ஆனா இங்க தங்கறேங்கிற அவருக்கு சந்தோஷம், ஆனந்தம். எதனால சந்தோஷம்? ஆஹா, மனைவி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண முடியலையே, இந்த மகான் கிளம்ப போகிறாரேன்னு வருத்தப்பட்டா. ஆனா பெரியவா இன்னும் 5 நாள் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டா. ஒரு வைஷ்ணங்கிறது 3 நாள். 4வது நாள் குளிச்சுட்டு 5வது நாள் சுட்டு எண்ணெயை வச்சுட்டு தரிசனம் பண்ண வரலாம். 5வது நாள் வரலாம். ஆஹா, பெரியவா நம்ம மனைவி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணும் விதமாக பெரியவா நம்ம கிரகத்திலேயே 5 நாள் தங்குறதா சொல்றா அப்படின்னு சந்தோஷத்தோட போட. கரெக்டா 5வது நாள் பெரியவா கிளம்புறதா இருந்ததுலேருந்து 5வது நாள். அப்ப இந்த ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு மகாபெரிவா சொல்ற, நாளைக்கு பூஜை நடக்கிறப்ப நீ ஒய்ஃபோட வா அப்படிங்கிற. இந்த அம்மாவுக்கு என்ன குறை தெரியுமா? இது வரைக்கும் குழந்தை இல்லை. ஒரு குறையை யார்கிட்ட சொல்ல முடியும்? மகான் கிட்ட தான் சொல்ல முடியும். மனிதர்கள் கிட்ட நம்ம குறைய சொன்னா சில பேர் சந்தோஷப்படுவார், காவி ஒழிஞ்சான். ஒரு மகான் கிட்ட சொன்னா அதற்கு ஒரு விடிமோட்சம் கிடைக்கும். மகாபெரிவா சொன்ன உடனே அந்த ஹவுஸ் ஓனருக்கு சந்தோஷம். இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.